இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் திருவிழா களை கட்ட தொடங்கியிருக்கு. நாளுக்கு நாள் இனி புதிய செய்திகள்லாம் வரும். இந்த செக்மெண்ட் டிசிஷன் 2024 வந்து இந்த டீப்பாக அரசியலை பற்றி பேசுகிறவங்களுக்கான செக்மெண்ட்டில் நாங்கள் தெரிஞ்ச விஷயங்களை தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். ஷார்ட்டாக ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே. இப்போ இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து முக்கியமாக பல வேட்பாளர்கள் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க SLPP ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மொட்டு கட்சி அப்படின்ற சொல்கிற அந்த கட்சி தனிச்சு வேட்பாளரை களம் இறக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு இவர்கள் ஆதரவு தருவார்கள் அப்படின்னு பேசப்பட்டது. அது சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேராக மஹிந்த ராஜபக்ஷ வீட்டுக்கே போயிட்டு காய்ச்சிருந்தால் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் பஷீர் ராஜபக்ஷ அவர்களோடு நடந்திருந்தது. மஹிந்த ராஜபக்ஷோடு இருக்கிற பல உறுப்பினர்கள் இப்போ ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். கட்சிக்குள்ளே பலமான ஒரு தேவை கருத்து இருந்தது ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்போம் என்று சொல்லி. ஆனாலும் கூட நேற்று மஹிந்த ராஜபக்ஷ வீட்டில் வந்து கூடின பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் மத்திய குழு அவங்க தீர்மானிச்சிருக்கிறாங்க தனிச்சு ஒரு வேட்பாளரை களம் இறக்கிறதா. அப்போ ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடைய ஆதரவு இல்லை அப்படின்னு வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு, செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. உள்ள என்ன டீல் அப்படின்னு தெரியல. என்ன சொன்னால் இப்போ மஹிந்த ராஜபக்ஷோடு ரணில் விக்ரமசிங்க இருந்தால், மொட்டு கட்சியோடு ரணில் விக்ரமசிங்க இருந்தால் பல அசௌகரியங்களையுமே அவர் சந்திக்க வேண்டி வரும். போன முறை இந்த போராட்டம் அறகலை அப்படின்ற அந்த போராட்டத்தில் வந்து மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் மொட்டு கட்சிக்கும் பயங்கர எதிர்ப்பு இருந்தது. அதே போல் தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோடு அந்த கட்சியோடு மிக எதிர்ப்பாக இருக்கிறாங்க. ஒரு காலத்திலையும் அவங்களுக்கு வாக்களிக்கல. அப்போ ரணில் விக்ரமசிங்க அவரோடு இருந்தால் இந்த வாக்குகள் பிரியும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆகவே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. மறுபுறமாக ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கேபினெட்டில் இருந்த அமைச்சரவையில் இருந்த விஜயதாஸ் ராஜபக்ஷ அவர்கள் தனிச்சு தானும் தேர்தல் போட்டியிட போகிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி SLFP சார்பாக அவர் போட்டியிட போகிறார். மைத்ரி பால சிறிசேன அவர்கள் அதற்கான ஆதரவை வழங்கியிருக்கார். அதனால் அவர் வந்து அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்திருக்கார். ஒரு அமைச்சரவையிலிருந்து ரெண்டு பேர் கேட்க இல்லாது அப்படின்றதுக்காண்டி அவர் ராஜினாமா செய்திருக்கார். இப்போதைக்கு பலமான போட்டியாக ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாஸ், அனுரகுமார் திசாநாயக்க இவர்களோடு விஜயதாஸ் ராஜபக்ஷ அவர்களும் இருக்கிறார். அவரோடு சேர்ந்து மொட்டு கட்சியின் சார்பாக தம்மிக்க பெரேரா தொழிலதிபர் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது, இந்த தம்மிக்க பெரேரா போட்டியிடுவதனால் என்ன நடக்கும் அப்படியான விஷயங்களையும் கூட நாங்கள் பார்க்கலாம். ஆகவே தமிழ் பேசும் மக்கள், தமிழ் தரப்பு, குறிப்பாக வடகிழக்கில் இருக்கிற மக்கள், மலையகத்தில் இருக்கிற மக்கள் என்ன மாதிரியான தீர்மானத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்றதுக்கான சில விஷயங்கள், தகவல்கள் இந்த செக்மெண்ட் மூலமாக வழங்கிருக்கும். அதே நேரம் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவங்க கூட இலங்கை அரசியல் சம்பந்தமாக, இலங்கை ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான விஷயங்களை அறிஞ்சு கொள்றதில் ஓரளவு ஆர்வமாக இருக்காங்க. கட்டாயம் அந்த ஆர்வமானவர்களுக்கான தகவல்களாக சுருக்கமாக இந்த டிசிஷன் செக்மெண்ட்டில் இந்த விஷயங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். ஆகவே இப்போதைய நிலைமையில் வந்து தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமான விஷயமும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது சம்பந்தமான ஒப்பந்தங்கள் கைச்சாதிடப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான தகவல்களையும் நாங்கள் டிசிஷனில் பார்க்கலாம். இப்போது ரணில் விக்ரமசிங்கவா, சஜித் பிரேமதாசவா, அனுரகுமார திசாநாயக்கவா அல்லது மொட்டு கட்சியின் வேட்பாளராக தமிழர் தரப்பினுடைய தெரிவாக இருக்க போகுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் தமிழ் தனி பொது வேட்பாளராக தெரிவாக இருக்க போகுது அப்படின்றத நாங்கள் தொடர்ந்து வருகின்ற செக்மெண்ட்டில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.